சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆட்சி அமைப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேசியதாக சிபிஎம் குற்றம் சாட்டிய நிலையில் அந்த விவகாரம் குறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களிடம் பேசினார். அந்த காட்சிகளை காணலாம். ஏற்கனவே அதிமுகவோடு நாங்கள் ஒன்றும் பேசலை, கூட்டணி வைக்கல. ஆனால் அதை பற்றி சிபிஐ பேசுகிறது தவறு. காரணம் ஏற்கனவே அந்த கட்சியோட அவங்க பல முறை கூட்டணி வச்சு ராஜ்யசபா MP பதவி வாங்கிலாம் போயிருக்கிறாங்க. அதிமுக என்பது பெரிய தீண்டத்தகாத சக்தியை போல இவர்கள் பேசுவது போது இவங்க அந்த கட்சியோட கூட்டவே இருக்காது போல இல்லாத போது பேசுவது என்பது தான் வேடிக்கையை. இவங்க அந்த கட்சியோட ஒரே மேடையில் பேசலையா? ஜெயலலிதாவோடு இல்லையா? ராஜ்யசபா MP வாங்கின்னு போகலையா? MLA ஜெயிச்சு வரலையா? அப்படியே நாங்கள் கூட்டணி வைத்தாலும் அதில் என்ன உலகமுகா தப்பு? சிபிஐ CPM ரெண்டும் உடஞ்சது 64. இப்போ 2 பேரும் ஒன்றா ஒருத்த கருத்தோடு போகலையா? வேறு வேறு கட்சி பேராக இருந்தாலும் ஒரே எங்கள் கூட்டணியிலே இல்லையா? ஒரே கருத்தோடு போகலையா? ஆக எங்கள் விட்டு அவங்க பிரித்து போய் ஏறத்தாழ 54 வருஷம் ஆகிப்போச்சு. அதுக்காக நாங்கள் கூட்டணி வைக்கிறோன்னு சொல்லலை. அப்படி பேசிக்கினாலும் அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி சொன்னால் உலகமுகா தப்பு. அது அதிமுக என்பது எங்களுக்கு பங்காளி மாதிரி. எங்கிட்ட இருந்து போனவங்க தான் நாங்கள். அதனால இது பங்காளி கட்சி. பகையாளின்றது கொள்கை ரீதியாக பாஜக ஒன்று தான் பல முறை நானும் சொல்லியிருக்கேன், எங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதனால் நாங்கள் அப்படி ஒன்றும் கூட்டணியும் பேசலை. ஆனால் 2 பேரையும் சேர்த்து ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாங்களே. நாங்கள் 2 பேரும் ஒரே அணியில் தானே இப்போது சட்டசபையில் உட்காந்துட்டு இருக்கோம். காலம் கணிந்து விட்டதில்லை, உட்கார வச்சிருச்சு இல்லை. இதுவரையில் இல்லை 77லேருந்து அதிமுக ரூலிங் இருந்தால் நாங்கள் எதிர்கட்சியாக இருப்போம். இப்போ ஒரே வரிசையில் அமைத்து ஊக்கணும். இதை பார்க்குறப்போ தொண்டர்கள் எல்லாமே 2 பேருக்குள்ளே இணைந்து விட்டார்கள் போலாம் தெரியுது. அந்த இணைப்புக்கு காரணம் இவங்க தான். இப்போ காட்டுற வீரத்தை அப்பயே காட்டி போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. அதாவது இதெல்லாம் சந்தர்ப்பவாதம். போகிறதுக்கு காரணங்கள் வேணும். அது பொதுமக்கள் மத்தியில் பரவாயில்ல, அவங்கக்கிட்ட இருந்தவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யார் என்னென்ன காரணத்துக்கு போகிறாங்க போகணும்னு போட்டு நான் அதுக்காக ஏற்கனவே நான் சொன்னதை போல் அவர்கள் இருந்தால் அவர்கள் எங்களோட வச்சுப்போம், இல்லைன்னா அவங்க இல்லாமல் அவங்க எதிர்த்து அவங்களையும் எதிர்த்து நாங்கள் அரசியல் பண்ண முடியும். கடந்த 76 ஆண்டு காலமாக அப்படி நாங்கள் பயணித்திருக்கிறோம். ஆகவே இப்படி ஏற்படுகிற மாற்றங்கள் ஒன்றும் எங்களுக்கு புதியதில்லை. இது பழக்கப்பட்ட பொருள் தான். திமுக அதுக்கேற்ற யூகங்களை வைத்து எங்கள் தலைவர் வகுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே திமுக தொண்டர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். நீங்கள் பார்க்குறீங்க, பல பேர் இப்போ மாற்றி மாறி பேசுகிறாங்க. ஆனால் திமுகனுடைய எந்த தலைவரும் போகல, எந்த தொண்டரும் போகல, சலசலப்பு இந்த கட்சியில் ஏற்படலை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.